ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சண்டே ஸ்பெஷல் லன்ச் தான் பார்க்க போகிறோம். அதில் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூளும் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்மெல் அடிக்கும். அதுக்காண்டி தான் அந்த தேங்காய் எண்ணெயும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்துகிட்டு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா உப்பு, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து ஸ்பைஸியாக சாப்பிட பிடிக்கிறதுனால நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே ரெடி பண்ண தயிர், கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ரெட் சில்லி, இது வந்து வீட்டிலே வந்து நம்ம அரைக்கிற பவுடர், இது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். நான் வந்து 2.5 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு முட்டை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா வந்து ஊற விட்டுடலாம். நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வைக்கணும்னா வச்சுக்கலாம், வெளியே வைக்கணும்னு வச்சுக்கலாம். நல்லா ஊறி வரட்டும். நெக்ஸ்ட் வந்து இது ஊறிட்டு இருக்க டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கிரேவிக்கு வந்து நல்லா சூப்பராக மேட்ச் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் சோறு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வச்சுட்டு இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் கூட வந்து நீங்கள் ஆயிலும் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பண்ணாலும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஆனியன் வந்து நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியனை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் வரணும்னு இல்லை, நம்ம மசாலா சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நான் அந்த கப்பால் வந்து ரைஸ் எடுத்துகிட்டு அதனால் வந்து நான் அந்த கப்பில் வந்து 1.25 கப்புக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து நான் வந்து நல்லா வந்து கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த லைட்டாக அந்த தண்ணியில் வந்து சோக் பண்ண விட்டுட்டேன். நம்ம நார்மலாக வைப்போம்ல தண்ணி ஊற்றி அந்த மாதிரி வைக்காமல் லைட்டாக தண்ணியிலே வந்து சோக் ஆகப்பட்டு சொல்லிட்டு லைட்டாக வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் வந்து அரிசிலாம் சேர்த்துட்டு கொத்தமல்லி அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நான் வந்து 2 விசில் தான் வச்சுருந்தேன், ரொம்ப வைக்கல. நம்ம நார்மலாக வைக்கிற ரைஸ் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா குழஞ்சி போயிடும். நல்லா 2 விசில் வச்சிங்கனாலே நெய் சோறுக்கு வந்து நல்லா வந்து உதிரியாக வரும். அவ்வளோதான். நெய் சோறு ரெடி பண்ணிட்டு அதை ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் கிரேவி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் விட்டு அப்புறம் இதுக்கு தேவையான ஹோல் ஸ்பைசஸ் வந்து சேர்த்துட்டு அப்புறம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக கட் பண்ண வந்து ஆனியன் வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான வந்து அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்பைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சமாக வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு வந்து மசாலா என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா கரம் மசாலா, சில்லி மசாலா, டர்மரிக் பவுடர் தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு சேர்த்துட்டு நமக்கு தேவையான அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து தேங்காய் அரைச்ச தண்ணியே சேர்த்துருக்கேன். நான் வந்து சிக்கனை வந்து சட்டியில் போடுறதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காவும் கொஞ்சமாக சோம்பும் சேர்த்து அரைச்சிட்டு அதை மிக்ஸ் பண்ணி போடுவேன். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கிட்ட வந்து அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா மசாலாவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கனாக்கா சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இதிலே வந்து லெக் பீஸ் இருந்துச்சு, அது அப்படியே வந்து பார்த்திங்கனாக்கா பேன் தந்தூரி மாதிரி நான் வந்து பண்ணிட்டேன். அதுவும் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. அந்த ரெசிபி வேணால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஆப்பிள் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சண்டே லன்ச் வந்து சூப்பர் தமாக்காவாக போச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா எங்களோட லன்ச். இந்த லன்ச் காம்போ உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.